Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, thank you, thank you. இன்றைக்கு போதுமானவர், நீர் நிறைவானவர், நீர் நடத்துகிறவர். ஓ ராகாஷா பலாலா பலாலா பரமலா ஷெகரே. Hallelujah, 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 hallelujah. ஓ ராபலாலா பலாலா ஷகன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எல்லாம் சொல்லி ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். காற்று வீச பேச என்னை காக்கும் தெய்வமே. என்னை காற்று வீச என்னை காக்கும் புகழிடமே. தினமே காக்கும் புகழிடமே. தினமே காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி. ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம், ரொம்ப டயர்டா
காலையில நீலாம் முடிச்சுட்டு நீங்க கொடுக்கிற உற்சாக ஆமையில தான் எல்லாமே இருக்கு. ஆகவே நம்ம மத்தியில் வந்திருக்கிற அண்ணன் ஜான் கிறிஸ்தவர் அவர்களை எல்லாரும் சபைய சார்பா எழுதி நின்று கைகளை தட்டி அவரை வரவேற்போமாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த திங்கட்கிழமை முதற்கொண்டு உங்கள் மத்தியில் தொடர்ந்து ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் கூட வந்த 2 சிங்கம் தப்பி போயிட்டு சொன்ன மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி செய்த ஊழியம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களோட இருப்பதில் பெரிய மகிழ்ச்சி. உங்களோட இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு குடும்பம், சபை, ஊழியம் அதெல்லாம் இருக்கிறதுனால போய் தானே ஆகணும். போகலைன்னா நீங்களே விரட்டி விட்டுருவீங்க. அது உண்மைதான். அருமையான போதகரோடு நாட்களில் அவருடைய குடும்பத்தோடு அமர்ந்து அநேக விஷயங்களை பேச கற்றுக்கொள்ள நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஒரு ஸ்தோத்திரிக்கிறேன். அது இருந்ததுனால தான் மறுபடியும் 6வது மாதத்தில் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இல்லைன்னா ஒடியே போயிருந்த பக்கம் வந்துடாதுன்னு இருப்பாங்க. அது தேவன் இணைத்த இணைப்பு. அது தேவன் தந்த வாசல். நிறைய விஷயங்கள் ஆவியானவர் இந்த நாட்களிலே ஊழியங்களோடு, சபைகளோடு திட்டமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இன்றைக்கும் கர்த்தர் பேசுவார் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் இன்னைக்கு வேற ஒரு செய்தியை தான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் ஆண்டவர் நீங்க பேசுற இடமெல்லாம் ஸ்பாட்லே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பாரானால் அந்த வார்த்தை நமக்கு ஏற்றதாக இருக்கும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சபைக்கு, தேவ ஜனத்திற்கு, கொஞ்சம் கம்மி வராம வைங்களா, கொஞ்சம் குறைச்சி வச்சாலும் பரவாயில்ல, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சபைக்கு, தேவனுடைய ஜனத்திற்கு தீர்க்கமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கடந்தவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இனி வரும் நாட்கள், இனி வரும் காலங்கள், இனி வருகிற நாட்களிலே தேவன் இருக்கட்டும், ஆண்டவர் சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போற அற்புதமான காரியம் ஒரு புதிய நிலைக்குள்ளே நான் உங்களை கொண்டு போகட்டும். சபையானாலும், ஊழியமானாலும், தேவ பிள்ளைகளுடைய காரியங்களானாலும் நான் அதை செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை, விருப்பம் இருக்கிறது? எனக்கு ஒரு புதிய காரியம் நடக்கணும். ஒருவேளை கடந்த காலங்கள் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில சந்தித்த சூழ்நிலைகள் ஒருவேளை துக்கமான நாட்களா இருக்கலாம், ஒருவேளை அது கஷ்டமான காரியமா இருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றம் நிறைந்த நாட்களா இருக்கலாம், ஒருவேளை கசப்பு நிறைந்த நாட்களா இருக்கலாம். என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கசப்பு,
என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் வேதனை, எப்ப பார்த்தாலும் சோதனை, எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில துன்பம். ஐயா, எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில பிரச்சனை தான். பிரச்சனை நடுவிலே தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். சமுதாயத்தினால, குடும்பத்தால, உறவுகளால, நண்பர்களால, என்னை சார்ந்தவர்களால ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா? இதுல வெளியில வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? இப்படிதான் காலம் முழுதும் வாழணுமா? இப்படிதான் வாழ்ந்தே சாகணுமா? வேற வழி இல்லையா? அப்படிங்கிற மனநிலைகள் பல நேரங்கள் நமக்கு வந்துக்கிடுது. போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், துன்பம்ங்கிறது இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உலகத்தாருக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கு, அவனுக்கு இருக்கு. அவனுக்கு எப்படி பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, அந்த பிரச்சனையின் நடுவிலே உலக மனிதர்கள் அதை மேற்கொள்ள முடியாமல் தவறான முடிவுகளுக்குள் போய்விடுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கடந்து போய் ஜெயிக்கிறார்கள். நம்மளும் பிரச்சனையை சந்திக்கிறோம், போராட்டத்தை சந்திக்கிறோம், பாடுகளை சந்திக்கிறோம், ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். ஆனா இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா இது எல்லாவற்றையும் கடந்து போகிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை தாண்டி போகிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை தாண்டி போகிறோம். அல்லேலூயா. பல நேரத்துல சின்ன பிள்ளைகளை பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டம் இருந்தா குழந்தையாவே இருக்கணும், சின்ன பிள்ளையாவே இருந்தா பரவாயில்ல அப்படின்னு பல நேரத்தில் நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இருக்கு, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இருக்குங்க. நீங்க நினைக்கலாம் அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இருக்கு இருக்கு இருக்கு. அதுக்கு கஷ்டம் எப்ப தெரியும் தெரியுமா? திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் தெரியும். அப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். 7 மணி ஆனோடனே ஆரம்பிச்சிருவோம், மம்மி ஸ்டமக் பெயின். அது என்ன திங்கக்கிழமை மட்டும் அது வருது? பிரச்சனை அவனுக்கு இருக்கு. படிச்சிருக்க மாட்டான், பாடம் எழுதியிருக்க மாட்டான். ஸ்கூலுக்கு போனா இதை கேள்வி கேட்பாங்க. அப்ப சொல்லுவான், ஒரு மாதிரியா வரும்பா, தலை சுத்துதும்பா. நீங்க எந்த பக்கமா சுத்துதுன்னு கேளுங்க, டைரக்ஷன் வேற சொல்லுவான். வலது பக்கமா இடது பக்கமா சுத்துது. பிரச்சனைங்கிறது உலகத்துல எல்லா மனுஷனுக்கு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இது எல்லாவற்றையும் மிதித்து, நம்ம பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, பிரயாணத்தில். ஐயோ, உங்களுக்கு பாட்டே தெரியாதுல்ல? பிரயாணத்தில் நான் தான் காலையில இருந்து பிரசங்கம் பண்றேன். எனக்கு தான் டயர்டு. நீங்க ஒரே சர்ச்சுக்கு ஒரே ஆராய்ச்சி தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன டயர்டு? உங்க பிரசங்கத்தை கேட்கறோம்ல பாஸ்டர், உங்க பிரசங்கத்தை கேட்கறதே எங்களுக்கு டயர்டா தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஏன் இளமையா இருக்கோம் பத்தியில? சிஸ்டர் வந்து அவங்க எனக்கு 12 வயசுல இல்லை, அவங்களுக்கு 12 வயசுல. அப்பவுமே ஸ்தோத்திரம் அருமையாகவே அவங்க சர்ச்சி பாஸ்டர் இந்த ஊழியத்தில் நான் தொடர்பு அடிக்கடி கூப்பிடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க. அப்பவுமே அப்ப இருந்த மாதிரி தான் நான் இப்பவும் இருக்கேன். இல்லையா சொல்லுவோம் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உலகத்துல மனுஷனுக்கு உண்டு. ஆனால் அவைகளை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை, அவைகளை கடந்து போகக்கூடிய பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். சபைக்கு ஆவியானவர் இந்த மாலை வேளையில ஒரு தீர்க்கமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை போலல்ல, இதுவரைக்கும் பார்த்ததை போலல்ல, இதுவரைக்கும் அனுபவித்ததை போலல்ல, இதுவரைக்கும் சந்தித்ததை போலல்ல, இனிமே பார்க்காதது, இதுவரைக்கும் கண்டிராதது, இதுவரைக்கும் அனுபவித்திராதது, இதுவரைக்கும் வாழ்க்கையில சந்தித்திராத ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, ஒரு புதிய நன்மைகளுக்குள்ளே, ஒரு புதிய கிருபைகளுக்குள்ளே தேவ சபையை, தேவ ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு 3 காரியம் இல்லைன்னா ஒரு 4 காரியம். எதை தேவன் புதிதாக்க விரும்புகிறார்? எதை தேவன் புதிதாக்க விரும்புகிறார்? வேகமா அந்த வசனங்களை நம்ம தியானித்து ஜெபிக்கலாம். புதிதாக்குகிற தேவன், புதிதாக்குகிற தேவன். வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. எடுத்து படிக்க பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக
ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று அறியும்படிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறீர்கள். அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறீர்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓவரா ஜாப்தியா உங்களுக்கு சத்தம் வரமாட்டாங்க. மறுபடியும் சொல்லு. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எதை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார்? நம்பர் 1, மனதை புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மனதை புதிதாக்க விரும்புகிறார். என்னடா மனசு புதிதாக்கணுமா? மனசு புதிதாக்கப்படணுமா? எஸ், மனது புதிதாக்கப்பட வேண்டும். மனது புதிதாக்கப்பட வேண்டும். ஏன் மனசு புதிதாக்கப்படணும்? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனசுதான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் மனசுதான். நம்ம நினைக்கிறோம் எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த பேய் தான். இல்ல. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மந்திரவாதம் தான். இல்ல. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஆளுதான். இல்ல. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த நபர் தான். இல்ல. வேதம் சொல்லுது எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்னது? மனம், மனசு. மனசு. இந்த மனம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இந்த மனசு சரியா இருந்தா எல்லாம் சரியா செயல்படும். நல்லா நீங்க கவனிங்க. மனம் புதிதாக்கப்படுகிறபடியினாலே, மனம் புதிதாக்கப்படும், மனசு மாறணும். இன்னைக்கு ஏன் ஆராதனைக்கு வரல? இன்னைக்கு வரலன்னு பாஸ்டர் சொன்னார். நிறைய பேர் இன்னைக்கு வரல, கூட்டத்துக்கு வரல. ஒருவேளை கூட்டம் முடிச்சிட்டோ இல்ல நாளைக்கோ போன் பண்ணி, ஏன் சிஸ்டர் நீங்க சர்ச்சுக்கு வரல, வந்திருக்கலாமே, நீங்க வந்திருக்கலாமே, ஏன் வரல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவான், பாரு வரணும்னு தான் இருந்தேன் பாஸ்டர், காலையிலே ரெடியாமே நீங்க எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடணும், நான் என்னன்னு தெரியல, மத்தியானத்துக்கு அப்புறம் என்னமோ ஒரு மாதிரியா என் மனசு சரியில்லை. பாருங்க, இந்த மனசு சரியில்லாததுனால நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நீங்க வேணா நீங்க போயிட்டு வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, நான் இன்னைக்கு வரல. அவர் சொன்னாரு எனக்கும் மனசு சரியில்லைன்னாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பார்த்து சொன்னோம், இங்க பாருங்கம்மா, நாங்க இன்னைக்கு வரல, நீங்களாவது இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்க. பிள்ளைகளை பார்த்து சொன்னா பிள்ளைகள் சொல்லுது எங்களுக்கும் மனசு சரியில்லை, அதனால இன்னைக்கு குடும்பமா வரல. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை எங்க இருக்கு? மனசு. அப்ப பாருங்க, மனம் புதிதாக்கப்பட வேண்டும். பல நேரங்களில நாம சொல்லுகிறோம், என்னன்னு தெரியல, ஜெபிக்கவே முடியல, ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா மனசு சரியில்லை. ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா மனசு சரியில்லை. ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா மனசு சரி. அப்ப எல்லாவற்றிற்கு காரணம், பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்கு, வசனத்தை கேட்கணும்னு ஆசை இருக்கு, அங்க போகணும்னு ஆசை இருக்கு, இங்க போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா எல்லாவற்றுக்கு காரணம் போக விடாமல், செய்ய விடாமல் தடுப்பது மனது. மனது. அதான் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த உலகத்தின் கிரியைகளை தேவ ஜனங்களுக்குள்ளே கொடுத்து அவருடைய மனதை கெடுத்து விடுகிறான். இன்னைக்கு சத்துருவானவன் அநேக ஜனங்களை மனசை கெடுத்துட்டான். அதனாலதான் பவுல் ஜெபம் பண்ணும்போது இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஜெபிக்கல? மனசு இல்ல. முன்னால ஜெபித்தேன், முன்னால ஆண்டவருக்காய் செயல்பட்டேன், கர்த்தருக்காக நின்றேன், ஊழியம் செய்தேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி ஊழியங்களை செய்தேன். அன்னைக்கு ஊழியம் செய்ய மனசு இருந்துச்சு, இன்னைக்கு ஊழியம் செய்ய மனசு இல்ல. அன்னைக்கு கர்த்தர் கொடுக்க மனசு இருந்துச்சு, இன்னைக்கு கொடுக்க மனசு இல்ல. அப்போ மனதை சத்துருவானவன் கெடுத்து விட்டான். மனதை ஏதோ ஒரு பக்கமாய் திருப்பி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
எல்லாத்துக்கும் காரணம் மனசு. மனசு சரியானா எல்லாம் சரியாயிடும். என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, என்னதான் சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, ஆமே சாட்சியா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை கட்டுங்க, எல்லாம் சொல்லி பாருங்க. என்ன சொன்னாலும் இந்த மனசு ஒத்துக்கொள்ளவில்லையானால் எதையும் செயல்படுத்த முடியாது. நீங்க கூட சொல்லலாம், ஆமா பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், இந்த மனசு தான் ஒத்துக்கிடவே மாட்டேங்குது, இந்த மனசு தான் ஒத்துக்கிடவே மாட்டேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாராம். என்ன காரியம்? மனதை புதிதாக்க போகிறார். நல்ல மனசை தர போறார். அப்படி சொல்ல பார்க்கலாம். நல்ல மனசு. அவங்களுக்கு நல்ல மனசே இல்லை, அப்படி சொல்ல முடியுங்களா? நல்ல மனசு, மனம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மனதில் இருக்கிற பாரம் மாறணும், மனதில் இருக்கிற கேள்வி மாறணும், மனசுல இருக்கிற கவலை மாறணும், மனசுல இருக்கிற ஏமாற்றங்கள் மாறணும். எல்லாரும் இப்படித்தான், வாழ்க்கையே இப்படித்தான், குடும்பம் இப்படித்தான், ஆமா இவங்க அப்படித்தான், அவங்க அப்படித்தான். மனதின் நிலைகளை சத்துருவானவன் அவன் பக்கமாய் திருப்பி விட்டான். தேவனுக்காய் நிற்க வேண்டியவர்கள், தேவனுக்காய் வாழ வேண்டியவர்கள், தேவனுக்காய் இருக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள் இன்னைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள். எனக்கு தெரியாது, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ஊழியம் அப்படிங்கிறது, ஆத்தும ஆதாயங்கிறது என்ன நினைக்கிறாங்க? சபையில ஊழியம்னா என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே நினைக்கிற தவறான ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? பாஸ்டர் எனக்கு மைக் தரணும், மைக்கு பிடிக்கிறது தான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்புங்க. மைக்கு வேணும்னா உங்களுக்கு தரலாம், ஆனா நீங்களே ஒரு மைக்கை வாங்கிட்டு வாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மைக்கை கையில என்ன செஞ்சுடுங்க, வச்சுக்கிடுங்க. அங்கேயே இருந்து மைக்கில் என்ன செய்யுங்க, பாடுங்க. ஒரு மைக்குக்கே இந்த ஸ்பீக்கர் இருந்தா பாடுபடுது. நீங்க அத்தனை பேர் மைக் வச்சுக்கிட்டீங்கன்னா தோத்திரம், இந்த ஏரியால ஒருத்தர் இருக்க முடியாது உங்களை தவிர. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியன்னா என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் அவளே தான் பாட சொல்றாரு, அவளே தான் மாடையில ஏற்றுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, வாங்க பெண்கள் கூட்டம் நடத்துங்க, சகோதரிகளா கூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 பேரா சபைக்கு வாங்க. அந்த குழுவை நீங்க ஒரு தலைமையில ஒரு ஜெபத்தை 1 மணி நேரம் ஊழியத்துக்காய் திறப்புலாம் நில்லுங்க. அப்ப சொல்றோம், நேரமே இல்லை, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம கேட்கறது என்னன்னா, எனக்கு மைக் வேணும், என்ன பாட்டு பாட விடணும், என்ன சங்கீதம் பேச விடணும், எனக்கு ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, அதுக்கப்புறம் வரவே வராது. இந்த தோத்திரமும் அல்லேலூயா தவிர ஜெபத்துல ஒண்ணுமே வராது. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கு, என் கையில மட்டும் மைக்கு கொடுத்தாருன்னா நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? கொடுத்து பாருங்க. ஒரு நாள் கையில மைக்கு வாங்கினோன்னு கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது சில ஆட்களுக்கு. அதெல்லாம் ஊழியம். நம்ம நினைக்கிறோம் இதுதான் ஊழியம் நினைக்கிறோம், இப்படிதான் இதுதான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க. எது ஊழியம் தெரியுமா? 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்றதே ஒரு பெரிய ஊழியம். பர்சனல் எவாஞ்சலிசம் பண்றது ஒரு பெரிய ஊழியம். தனித்தாள் ஊழியம் செய்யறது ஒரு ஊழியம். ஊழியம் செய்யறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு தெரியுமா? ஆண்களை விட பெண்களுக்கு ஊழியம் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பல பேரை சந்திக்கிறீங்க. ஒரு நாள் மார்க்கெட்ல சந்திக்கலாம், மால்ல சந்திக்கலாம், இல்ல பல இடங்கள்ல சந்திக்கலாம். அடிக்கடி ஸ்கூலுக்கு போறவங்களா இருந்தா ஸ்கூல்ல சந்திக்கலாம். அருமையான நல்லா யோசித்து பாருங்களேன். நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். ஒரு நாள் பார்க்கும்போது, அடுத்த நாள் பார்க்கும்போது, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது வச்சிருப்பாங்க. என்ன அடிக்கடி பார்க்கறதுனால அப்புறம் விசாரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ். எங்க இருந்து வர்றீங்க? இந்த இடத்துல இருந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. ஒரு 3 நாள்லயே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. அப்படி மாறின உடனே அப்புறம் ஃபேமிலி கதை வரும் பாருங்க. இந்த பெண்கள் அப்படியே ஃபேமிலி கதை, அப்படியே உங்க வீடு எங்க இருக்கு, வீட்டுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு லேச ஒரு விட்டு போட்டா போதும், எங்க இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கண்ணு நீர் எப்படிதான் எங்க இருந்தா வருமோ தெரியல எங்களுக்கு. உடனே அப்படி அதை பிடிச்சிக்கணும். அவங்க அழுது தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஆட்கள் அப்படியா சிஸ்டர், உங்க வீடாவது பரவாயில்ல சிஸ்டர், எங்க வீட்டுல அதை விட விசுவாசி வீட்டுல சுவிசேஷம் சொல்ற இடத்துல எங்க வீட்டுல அதை விட கவலம் பாருங்க, ஐயோ தாங்க முடியும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஒன்னை விட நான் சர்ச்சைக்கு போற ஒன்னை விட நான் எவ்வளவு பரவாயில்ல. அப்படி அந்த அழுக, அந்த பாரம். நீங்க சும்மா கவலைப்படாதீங்க,
அப்படின்னு நீங்க சொன்னாலே போதும். சிலர் இப்பவுமே அழகிற மாதிரி தான் இருக்கீங்க. சும்மா சொன்னாலே போதும், அவங்க பிரச்சனை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு சொல்லுங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டர் என்னை கூப்பிட்டு போனாங்க. சும்மா வாங்கன்னு தான் சொன்னாங்க. சும்மா வாங்க, நானும் சும்மா தான் போனேன். ஓகே, என்ன சும்மா தான் கூப்பிட்டுருக்காங்க, சும்மா தான் போனேன். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்தா அந்த சின்ன கர்ச்சிது பாருங்க, ஐயோ மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொன்னாரியா, மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே பேசினாரியா. அன்னைக்கு அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு வந்தேன்னா என் பாரமெல்லாம் அப்படி நீங்கி போச்சு அப்படின்னு ஒரு பெட்டை தூக்கி போட்டீங்கன்னா அந்த அக்கா கேட்கும். அப்போ ஒரு நாள் என்னையும் நான் ஊழியம் செய்ய சொல்லித்தரேன், என்னையும் ஒரு நாள் என்ன செய்யுங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனா நம்ம என்ன செய்யறது? அவங்க ஒரு பிரச்சனையை சொன்னா நம்ம 7 பிரச்சனையை சொல்றோம். உங்க வீடு எவ்வளவோ பரவாயில்ல, அதை விட மேல இருக்கு, உங்க வீட்டுக்காரர் கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு அடிக்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் குடிக்காமலே இருக்காரு விசுவாசி வீட்டுல. இப்படி கதை விட்டா யார் வருவாங்க? இல்லையா சொல்லு பார்க்கலாம். அடி வாங்கி போல தெரியுது. சுவிசேஷம் சொல்றதுக்கு நிறைய வழி இருக்குங்க, ஊழியம் செய்யறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒரு பாஸ்டர் சர்ச்சில் டெய்லி பேசுவார். அந்த பிரசங்கத்தினுடைய கடைசியில சொல்வாராம், ஊழியம் செய்யணும், தேவராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு பேசுவார். எல்லாரும் மேலும் சுவிசேஷத்தை சொல்வது கடமை. அதனால எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார். அங்க ஒரு வயசான ஐயா, ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். அவர் ரொம்ப வருஷமா அந்த சபையில இருக்கார், ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல அந்த சர்ச்சில் இருக்கார். இவருக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி, என்ன இந்த பாஸ்டர் எப்போ பிரசங்கம் பண்ணாலும் அந்த கடைசியில ஊழியம் செய், ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அடிக்கடி அவர் யோசிப்பார். ஆனா ஒரு நாள் கர்த்தர் பேசிட்டார். நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. ஆமென். ஏற்கனவே பேசிட்டாரு, நம்ம தான் கேட்காம இருக்கோம், அது வேற கதை. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் தொட்டுட்டாரு வர. அந்த கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த ஐயா நேரம் முன்னால ஓடி வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர், ஊழியம் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் பேசினார், நான் ஏதாவது கர்த்தருக்கா நான் செய்யணும் பாஸ்டர். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். 25 வருஷம் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கு தான் இந்த மனுஷன் உள்ளத்துல கர்த்தர் பேசியிருக்காரு. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஐயா நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல இங்க வாங்க, ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கேன், அந்த ஊழியம் ரொம்ப பயங்கரமான ஊழியம், அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஐயா நேரா வீட்டுக்கு போனாரு, சாப்பிட்டாரு. ஒரு 3 மணி இருக்கும், மறுபடியும் சர்ச்சுக்கு வந்தார். இந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தோல் பை நிறைய டிராக்ஸ் ஊழியம் துண்டு பிரதிகளை வச்சிருக்காரு கொடுக்கறதுக்காக. இவரை அனுப்பி விடணும், இவரை கொடுக்க வைக்கணும். இந்த ஐயா வந்த உடனே அந்த பேக்கை எடுத்து அவர் தோல்ல தூக்கி போட்டுட்டு, ஐயா இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் கூடுற இடம், ஏராளமான வில்லேஜ்ல இருந்து கிராமங்களில இருந்து ஏராளமான ஜனங்கள் வருவாங்க. பொதுவா இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், பல இடங்களிலே பட்டணங்களிலே வாரத்திற்கு ஒரு முறை மார்க்கெட்ல கூடுவாங்க. பல ஊர்களில் இருந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க பாருங்க, அது மாதிரி. அப்போ இங்க இந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான ஜனங்கள் ஒரு இடத்துல கூடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சிடலான்னு இந்த துண்டு பிரதியை கொடுக்கறதுக்காக அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, சரி ஓகே அப்ப நீங்க இன்னைக்கு போலாம், நீங்க போங்க, ஜனங்கள் வருவாங்க, எல்லாருக்கும் இந்த துண்டு பிரதியை கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காரு. இந்த ஐயா அந்த பேக்கை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே போகிற நேரத்துல பாஸ்டர் சொன்னாராம், ஒரு வசனம் சொல்லி கொடுக்கலாமா, ஒரு வசனம் சொல்லி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்க ஐயா, ஒரு வசனம் தானே சொல்லிடலாம், என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ பாஸ்டர் சொல்லியிருக்காரு, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். சுவிசேஷ ஊழியம் செஞ்ச மாதிரி தான், தேவன் தம்முடைய ஒரே பேரான, இது ஒரு மாதிரி மயக்கத்திலே சொன்ன மாதிரி, தேவன் தம்முடைய, இது அதை விட கேவலமா தான் இருக்குது. எடுத்தாவது வாசிங்கம்மா, யோவான் 3:16 எடுத்து வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். இந்த வசனத்தை அந்த ஆளு சொல்லணும்.
அப்ப இவர் சொல்லி கொடுக்கிறாரு, யோவான் 3:16 நீங்க சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஐயா சொல்றாரு, பெரிய வசனமா இருக்குயா, ஒரு சின்ன வசனமா பார்த்து சொல்லுங்க. இவ்வளவு பெரிய வசனத்தை ஞாபகத்தை வச்சு நான் சொல்லிக்கிட மாட்டேங்க. அப்ப பாஸ்டர் சொல்லிக்கார், பரவாயில்ல நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. யோவான் 3:16 மனம் திரும்பு, வேற ஒன்றும் சொல்லாங்க. போக இவர் நேரா போனார் மார்க்கெட்டுக்கு போனாரு. அங்க போய் நின்னுக்கிட்டாரு, சத்தமா சொல்றாரு, யோவான் 3:16 மனம் திரும்பு, யோவான் 3:16 மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. துண்டு படுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ஒருத்த மனுஷன் வேகமா ஓடி வர்றான். டேய், இந்த பக்கத்துல நின்னு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எப்போ எதையாவது பேசி ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சத்தம் போட்டு இந்த பக்கத்துல நிற்க கூடாது, ஓடிப்போம். நீ ஊழியம் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவருடைய ஷார்ட்டை கிழிச்சு துண்டு பிரதியில கிழிச்சு அங்க தூக்கி போட்டு ஓடி போயிரு அப்படின்னு வரட்டி விட்டார். இந்த ஐயா அடியை வாங்கிக்கிட்டு நேர பாஸ்டர்கிட்ட வந்திருக்காரு. பாஸ்டர் வந்து கேட்டாரா, ஐயா ஊழியத்துக்கு போனா அடியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம். பாஸ்டர் சொன்னாரா, கிடைக்கும், ஆனா உமக்கு அது முதல்ல கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஏன் எதுக்கு இப்படி? நீங்க என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்க, யார் அடிச்சது? பாஸ்டர் கொஞ்சம் துடுக்கானாரு, போய் பார்த்துருவோம், அதை அவனை பார்த்துடலாமா, வாங்க 2 பேரும் சேர்ந்து போவோம், அது யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு போனா அங்க ஒருத்தர் இருக்கிறான். நானுக்கு பாருங்க அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு, நானுக்கு பாருங்க அந்த ஆளுதான் என்ன அடிச்சுட்டாயா, துண்டு பிறந்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டாயா, இப்படிலாம் பண்ணிட்டாயா. உடனே பாஸ்டர் அவன் கூப்பிடுறாரு, வா அவன் பார்த்தா அப்பா மாதிரி இல்லை, ஒரு தகப்பன் மாதிரி இல்லை. ஏன்டா அவளை அடிச்சா? அவர் அப்படி என்னத்தை சொல்லிட்டார், எதுக்கு அடிச்சா? அந்த மனுஷன் சொல்லியிருக்கான், இந்த ஆளு என் குடும்ப மேட்டரை தெருவில் நின்று சொல்லி மனம் திரும்புன்னு சொல்றாரு. குடும்ப மேட்டரா? நான் சொல்லி விடலையே. இல்லையா, என் ஃபேமிலி மேட்டர் அது. அத இவன் தெருவில் நின்று மனம் திரும்புன்னு சொல்றாரு. அத சொல்லி பாஸ்டர் மெதுவா கேட்டாரா, உன் குடும்ப மேட்டர் என்னதுடா? நான் சொல்லியிருக்கான், என் பேர் யோவான், எனக்கு 3 மனைவி, எனக்கு 16 பிள்ளைங்க. நல்ல கவனிங்க, யோவானுக்கு 3 மனைவி 16 பிள்ளைங்க. இவரு தெருவில் நின்று யோவா 3:16 மனம் திரும்பு, யோவா 3:16 மனம் திரும்பு. அவனுக்கு வந்துச்சு. இப்ப யோவானுக்கு 3:16 இருக்கிறது ஊருக்கு தெரியாது. இந்த ஆளு தெருவில் நின்று சொல்றாரு 3:16 மனம் திரும்பு. மாஸ்டர் நினைச்சாராம், அதடா நான் சொல்லி விடலையாப்பா, யோவான் 3:16 இதெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்பதான் பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு, யோவா இந்த வாயா, பேர பாருங்களேன், யோவா இந்த வாயா, என்ன 3:16? ஆமாயா, 3 மனைவி 16 பிள்ளைங்க, ஊருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. இந்த மனுஷன் நின்று தெருவில் நின்று சத்தம் போடுறான், யோவான் 3:16 மனம் திரும்பு. அப்பதான் பாஸ்டர் நினைச்சான், சுவிசேஷம் எப்படி வேலை செய்து வித்தியாடா. அப்புறம் அந்த யோவானை கூப்பிட்டு வந்து யோவானுக்கு மறுபடியும் சுவிசேஷம் சொல்லி சோத்திரம் அந்த வாரத்திலேயே 3:16 சபைக்கு வர வச்சாராம். இவ்விதமாக சபை வளர்ந்து பெருகிற்று. சும்மா மைக்கு வேணும், மைக்கு தந்தாதான் பேசுவேன், மைக்கு தந்தாதான் பாடுவேன், என்ன கனப்படுத்தணும், என்ன ஸ்டேஜில் உட்கார வைக்கணும், ஸ்தோத்திரம் நான் தான் பாடுவேன், நான் தான் வாசிப்பேன், நான் தான் இதை செய்வேன், ஸ்தோத்திரம் வரீங்களா சுவிசேஷ ஊழியத்துக்கு? 3:16 மனம் திரும்பும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆசை இருந்து, ஒரு காலத்துல தேவனுக்காக எதையாகிலும் செய்யணுங்கிற விருப்பம் இருந்து, ஒரு காலத்துல எதையாவது சாதிக்கணுங்கிற விருப்பம் இருந்து, இன்னைக்கு மனசு இல்லை, மனதை சத்துருக்கு எடுத்து விட்டான். யாரோ ஒருத்தர் உன்னோட பேசி 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 நீ செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாம மனதை கெடுத்துட்டான். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறது. நிறைய பிரச்சனை மைண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு மனசை சரிப்படுத்துங்க, எல்லாம் சரியாயிரும். பிரச்சனைங்க தான் இருக்கு. ஒருத்தனும் உனக்கு செய்வன வைக்கல, ஒருத்தனும் பில்லி சுனியம் மாந்திரிகம் வைக்கல. ஒருத்தரும் உங்களுக்கு வைக்க முடியுமா? ஒருத்தனும் வைக்க முடியாது. அல்லேலூயா.
நான் சொல்றேன், பிரச்சனை மனசுல தான் இருக்கு. உங்கள் மனம் புதிது. ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு காலத்துல தேவனுக்காய் எழும்பி, தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு, தேவனுக்காக சாதித்து, தேவனுக்காக நின்ற நீங்கள் இன்றைக்கு அதை செய்ய முடியாதபடி மனதிலே சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் மனதை நான் புதிதாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மனம் புதிதாக்கப்படுகிறபடினாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். மனச பாதிக்கிற பிரச்சனை, மனச பாதிக்கிற சூழ்நிலை, மனதை பாதிக்கிற போராட்டங்கள் மனதை விட்டு வெளியேற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி ஒரு நல்ல புதிய மனதை கர்த்தர் சபைக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது, சரீரத்தை புதிதாக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல எதை? மனச. இப்போ சொல்றேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எதை புதிதாக்க போறார்? சரீரத்தை புதிதாக்க போறார். நாகமா குஷ்டரோகியா இருக்கிறார், சீரிய படைத்தலைவர். அந்த சீரிய படைத்தலைவனுடைய சரீரத்தில் பயங்கரமான வியாதி. என்ன செய்யறது தெரியல. எல்லாரையும் பார்த்துட்டான், வியாதி சுகமாக்கப்படல, பலவீனம் மாறல. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, வேலை செய்யற ஒரு செர்வெண்ட் எஜமாட்டி இடத்துல சொல்கிறார், ஐயோ எஜமான் இப்படி கஷ்டப்படுறாரே வியாதியினால, நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இஸ்ரவேலே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு, அந்த தேவ மனுஷனிடத்தில போனால் இந்த குஷ்டரோகம் மாறும். யார் ஊழியம் செய்யறது? என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யற பிரச்சனமாவே வருதுன்னு தெரியலையே. சொல்லுங்க, யார் ஊழியம் செய்யறது? ஒரு சின்ன பிள்ளை. கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள் வந்துடக்கூடாது. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, சின்ன பிள்ளை சத்தமா சொல்லுங்களேன். ஒரு சின்ன பிள்ளை ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம். அந்த பிள்ளை சொல்றா, எஜமானுக்கு ஒரு சுகம் வேணும்னா நான் ஒரு தேவ மனுஷன்கிட்ட சொல்லுவேன், அந்த தேவ மனுஷன்கிட்ட போனா அற்புதம் நடக்கும். நல்லா கவனிக்கணும். நாகமான் சுத்தமாக்கப்படுவதற்கு 4 நிலையில் இருந்து இறங்கினான். இறங்க வேண்டிய இடத்துல இறங்கினா நாகமானுக்கு சுகம் உண்டு. அது வேற ஒரு செய்தி, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இப்ப கேள்விப்பட சின்ன பிள்ளை சொல்லுகிறார், அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது எப்படி? வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வெண்ட் சொல்லி நான் கேட்பேன்னா, நான் ஆள் யாரு, என் வேலை என்ன, எனக்கு மதிப்பு என்ன, எனக்கு மரியாதை என்ன, ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கேட்டுடலாமா அப்படின்னு நினைக்கல. நல்லா தான் இருக்கு, பார்த்துருவோம், அந்த தேவ மனுஷனை பார்த்துருவோம், அந்த தேவ மனுஷனை போய் பார்த்துடலாம், எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துரும். கேள்விப்பட்டு தேவ மனுஷனை பார்க்கறதுக்கு காணிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் குஷ்டரா இருக்கிற நாகமா ஆட்களோட பார்க்கறதுக்கு போறார். தீர்க்கதரிசியை பார்க்கறது. என்ன நினைச்சிட்டு போறான்? நான் பெரிய ஆள் இல்ல. நான் போனா அவர் ஓடி வந்து என் கைய பிடிச்சு உள்ள வாங்கையான்னு கொண்டு உள்ள உட்கார வச்சு என்னன்னு விசாரிச்சு, அப்பா குஷ்டரோகமா, பரவாயில்ல, கொஞ்சம் என்ன எடுத்துட்டு வா, இப்ப ஜோமனும் அப்படின்னு உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பூசி என்ன தடவி ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு உள்ள போனா தீர்க்கதரிசிக்கு சொல்றாங்க, ஐயா உங்களை பார்க்க நாகமான் வந்திருக்கிறான், சீரிய படைத்தலைவன். தேவ மனுஷன் உள்ள, தீர்க்கதரிசி இல்ல, அவர் உள்ள இருந்துட்டே சொல்றாரு. அப்படியா, சரி, அவனுக்கு அற்புதம் நடக்கணும்னா இந்த யோர்தான்ல போய் 7 நேரம் முங்கி எழும்ப சொல்லு, அவன் வியாதி என்ன செய்யும்? சுகமாயிரும். நாகமானுக்கு கடும் கோபம் கொண்டு, அபியாசம் இருக்கும், கடும் கோபம் கொண்டு. நல்லா கவனிங்க, இருக்கிறது பலவீனம், இருக்கிறது வியாதி, வர கோபத்தை பாருங்களா அவனுக்கு. கடும் கோபம் கொண்டு, எங்க ஊர்ல குளம் இல்லையா, எங்க ஊர்ல இடம் இல்லையா, எங்க ஊர்ல தண்ணி இல்லையா, யோர்தான் கலங்கின தண்ணியா, எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கும். நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன், என்ன கூப்பிடுவாரு, உள்ள உட்கார வைப்பாரு, எனக்கு என்ன பூசுவாரு, என் குஷ்டரோகத்தை மாத்துவாரு நினைச்சிட்டு வந்தா, இந்த மனுஷன் போய் யோர்தான்ல 7 நேரம் ஸ்நானம் பண்ணுங்கிறாருன்னு அவனுக்கு கோபம் வந்துச்சு.
நான் சொல்றேன், உனக்கு அற்புதம் நடக்கணும். நீ பார்க்க வேண்டிய இடமெல்லாம் நீ பார்த்தாச்சு. ஒரு இடத்துல உனக்கு அற்புதம் நடக்கல, ஆனா உனக்கு அற்புதம் நடக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நான் நினைச்சபடிதான் எனக்கு அற்புதம் நடக்கணும். அற்புதம் என்பது உங்கள் நினைவின்படி அல்ல. அற்புதம் என்பது தேவனுடைய நினைவின்படி. அவர் என்ன நினைக்கிறார் அதை தான் செய்வார். அல்லேலூயா. கணவர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைந்து விட்டது, செய்தி பரவி கொண்டிருக்கிறது. ஆட்கள்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. சோத்திரம். அருமையானவர்களே, திராட்சரசம் குறைந்து போட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் கால்குலேஷன்ல ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல முதல்ல வந்தவங்க நிறைய திராட்சரசத்தை குடிச்சிட்டு போயிட்டானோ அதுவும் தெரியல. ஆனா ரெண்டாவது வந்தவங்களுக்கு என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. நல்ல கவனிங்க. இயேசு சொல்றா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. சீஷர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன செய்ய போறாரு இவரு? திராட்சரசத்துக்கு என்ன செய்ய போறாரு பார்த்துட்டே இருப்பாங்க. யாரும் நினைக்காத, யாரும் அறிந்திராத, யாரும் பார்த்திராத ஒரு புதிய ரசம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அற்புதம் என்பது உங்க நினைவின்படி அல்ல, அவருடைய நினைவின்படி. நீங்க நினைக்கலாம், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் நடக்கணும், எனக்கு இப்படிதான் இருக்கணும், எனக்கு அப்படிதான் இருக்கணும். நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, உங்க நினைவின்படி எதையும் கர்த்தர் செய்ய மாட்டார். உன் நினைவும் என் நினைவல்ல, உன் வழி என் வழி அல்ல, எல்லாம் அவருடைய நினைவின்படி. அற்புதம் என்பது எப்பொழுதுமே அவருடைய நினைவின்படி தான் நடக்கும். அல்லேலூயா. சிலருக்கு அப்படிதான், அவங்க நினைக்கிறபடியே ஆண்டவர் செய்யணும், அவருக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறபடியே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். அவருடைய நினைவின்படி தான் சகலமும் நடக்கும். அவருடைய நினைவின்படி தான் எல்லா நன்மையும் நடக்கும். ஒரு தடவை ஒரு கூட்டத்துல ஒரு அம்மா ஜெபம் வராங்க. அந்த அம்மா கிட்ட பொதுவா நான் யாருக்கிட்டையும் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்கறது இல்லை. கேட்டுட்டா அவங்க சொல்லுவாங்க, சும்மா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்பாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், சும்மா ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அவங்க கிட்ட இந்த மாதிரி எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்கிற பழக்கமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த அம்மா ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. நான் கேட்கல, தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல இவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் இப்பொழுது மாற்றும், இவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னா அந்த அம்மா போகல. என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படியே சொன்னாங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படின்னாங்க. ஓ, அப்ப இந்த ஜபத்துல அவங்களுக்கு திருப்தி இல்லை, வாங்கம்மா பக்கத்துல வாங்க, மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, தலையிலே சாமுக்கி, அதான ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் அமுக்கி சோத்திரம். ஆண்டவரே இப்பொழுதே வியாதி சும்மாட்டும், அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே போங்கம்மா. இல்ல பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஓ, இதை விட ஸ்ட்ராங்கா ஜபம் வேணுமா? சரி மறுபடியும் வாங்க. இப்ப ஸ்ட்ராங் எப்படி தெரியுமா? தலையில கை வச்சு பொல்லாத. சிலருக்கு தலையில கை வச்சாலும் அதுவே ஆட ஆரம்பிச்சிடும் பழக்கம். கொஞ்ச நேரம் தலை அப்படியே ஆட்டி, அந்த வியாதி இந்த வியாதி, அந்த பலவீனம் இந்த பலவீனம், அதுவும் அழகாக தலையை ஆட்டுது பாருங்க. எங்கெல்லாம் போய் இப்படி இப்படி பழகிச்சோ தெரியல. நல்லா தலையை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம், ஆமா, நல்லா தலையை ஆட்டி பொல்லாத பிசாசு அந்தகார ஆவியை இயேசுவின் நாமத்துல அப்படின்னு ஒரு தள்ளு பொத்து நிற்கிற கீழே விழுந்துதான் என்னை பார்த்து சொல்லிச்சு, இது போதும் பாஸ்டர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம சும்மா ஜெபம் பண்ணா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. யாராவது ஜெபம் பண்ண வருவீங்களா? இன்னைக்கு இல்ல கூட்டம் முடிஞ்சு யாராவது ஜெபிக்க வருவீங்களா? ஐயோ, இந்த மனுஷன் வேற மாதிரிலாம் இருக்காரு. அற்புதம் என்பது எப்படி? உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே, ஆராதிக்கும் போதே, வசனத்தை கேட்கும் போதே, சத்தியத்தை கேட்கும் போதே நடக்கும். நம்ம நினைக்கிறோம் இப்படி ஆடணும், இப்படி முன்னுக்கு பின்னுக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் வியாதி. அப்படி இல்லைங்க. அப்படி இதெல்லாம் மனசு, இதெல்லாம் மனசு. நம்ம தான் இன்னைக்கு நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட திட்டமா பேசுறாரு. சோதரம் அருமையானவர்களே, உங்க சரீரத்தை கர்த்தர் புதிதாக்க போறார். அல்லேலூயா. ஐயா சாட்சி சொன்னாங்க. நிறைய சாட்சிகளை 5 நாள் அவருடைய ஊழியத்தில் நடந்த நிறைய சாட்சிகளை கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற மாதிரி ஊழியக்காரங்களா இருந்தா
அவர் ஊழியத்தில் நடந்த அற்புதத்தெல்லாம் வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அடையாளங்கள், தேவன் அவரை கொண்டு செய்கிற காரியங்கள் அவ்வளவு. நான் சொல்லுகிறேன், நம்முடைய நினைவின்படி இல்லைங்க. ஆண்டவருடைய அற்புதம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும், எந்த நேரத்திலும் நடக்கும், எந்த சூழ்நிலையிலும் நடக்கும், எந்த விதமான நேரத்திலும் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ராத்திரி 12 மணிக்கு சென்னையில இருந்து, நான் இருக்கிறது கன்னியாகுமரி, சென்னையில இருந்து ஒரு போன் வருது. கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் 10 hours ஜேர்னி இருக்கு. ஒரு ராத்திரி ஃபுல்லா டிராவல் போகணும். திடீர்னு ஒருத்தருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி, பாஸ்டர் ஜோமனுக்கு பாஸ்டர், என் மனைவிக்கு பிசாசு பிடிச்சிட்டு பாஸ்டர், என்ன செய்யறாங்க அப்படின்னு. என்னதான் போட்டு அடிக்கிறா, இது உண்மையிலே பேயா இல்ல வேற இருக்குமா பாத்தீங்களான்னு கேட்டேன். உங்க மேல ஏதாவது கோபம் இருந்துச்சா? இல்ல பாஸ்டர், நான் ஒண்ணுமே சொல்ல பாஸ்டர். ஆனா என்ன பார்க்கவே முடியல. ஏன்னா எப்பெல்லாம் ரூமுக்கு போறேனோ அப்பெல்லாம் என்ன அடிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு இப்ப என்ன செய்யனே தெரியல. யார்த்தையாவது ஜோமன் இந்த ராத்திரி எந்த பாஸ்டரும் வர மாட்டாங்க. திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. சிலருக்கு பேய் பிடிச்சா தான் என் ஞாபகமே வரும். உங்க ஞாபகம் வந்துச்சு. இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன். இப்போ எப்படியாவது நீங்க ஜெபம் பண்ணணும்யா, வர முடியுமா? அது எப்படிங்க? நான் போன்ல ஜெபம் பண்றேன், போனை காதுல கொடுங்க, ஏசு அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. போனை கொடுங்கன்னு சொன்னோன்னே அது சத்தம் கொடுத்து, நீ அவனே கூட்ட, நீ அவனே கூட்ட. உங்களுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அழகா சொல்லுது, அவனை கூப்பிட்டுட்டியா, இனிமே நான் போகவே மாட்டேன், இனிமே நான் இருக்கவே மாட்டேன், கொடுங்க, நான் ஜெபம் பண்றேன் இயேசுவின் நாமத்துல. அந்த ஆவிகளுக்கு நான் கட்டளை இடுகிறேன், இப்ப சரீரத்தை விட்டு போகணும், இப்ப ஒரு அற்புதம் நடக்கணும். 10 நாங்க விழுந்திருக்கு. லைவ்ல இல்லைங்க, எங்கேயோ தூரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். 10 நிமிடத்துல அவர் கர்த்தர் அவர்களை சுகமாக்குறார். அல்லேலூயா. அற்புதம் என்பது உங்கள் நினைவின்படி அல்ல, அவருடைய நினைவின்படி. இப்பவே நடக்கலாம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமா, நம்ம ஒரு மைண்டை செட் பண்ணி வச்சிருக்கோம். கூட்டம் முடியணும், கூட்டம் முடிச்ச பிற்பாடு பாஸ்டர் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் வரிசையா என்ன செய்யலாம், போகணும். அப்புறம் அவர் நமக்காக தலையை கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அப்புறம் நமக்கு வியாதி என்ன செஞ்சிடும், சுகமாயிடும். இல்லைங்க பண்ணிங்களேன், வாரந்தோறும் இதான் நமக்கு. கூட்டம் முடிஞ்சோடனே போகணும், ஜெபம் பண்ணணும், சுகமாயிடும். கூட்டம் முடிஞ்சோடனே போகணும், வாரந்தோறும் அநேகரை சுகமாக்க வேண்டிய நீங்களே வாரந்தோறும் பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நான் சொல்றேன் அற்புதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதம் இனி உங்கள் மூலமாய் அநேகருக்கு நடக்க போகிறது. சரீரத்தை புதிதாக்க விரும்புகிறோம். சொல்லலாம், சரீரம் கெட்டு போயிட்டு, சரீரத்து உறுப்பு கெட்டு போயிட்டு, சோதரம், இதை மாற்றணும், அதை மாற்றணும், என்ன பிழைக்க கஷ்டம், என்ன உயிர் வாழ கஷ்டம், என்ன அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது உலக மனுஷன் சொல்லுவான். என் ஆண்டவர் தமது கரத்தை நீட்டி தொடுவாரானால், என் ஆண்டவருடைய வார்த்தை பிரவேசிக்குமானால், இன்றைக்கு கெட்டு போன சரீரத்திற்குள்ளே உங்க சரீரத்திற்குள்ளே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது. மனுஷனால் முடியாதது தேவனால் ஆகும். மருத்துவத்தால் ஆகாதது தேவனால் ஆகும். இந்த உலகத்தால் ஆகாதது தேவனால் ஆகும். மந்திரவாதினால் ஆகாதது தேவனால் ஆகும். கர்த்தர் சொல்றார், புதிதாக்க விரும்புகிறேன். இரண்டாவது ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் என்ன சோர்வு பாருங்க. சொல்லும் போதே என்ன சோர்வா இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கு. சத்தமா சொல்லு, கொஞ்சம் வாய்ஸை கூட்டி சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நீங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்லணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்கிறேன், எதை புதிதாக்க போறார் தெரியுமா? பலனை புதிதாக்க போகிறார். முதல்ல சொன்னேன், மனதை புதிதாக்குகிறவர். இரண்டாவது சரீரத்தை புதிதாக்குகிறவர். மூன்றாவது பலனை புதிதாக்குகிறார். பலன்.
அல்லங்க நீங்க அன்னைக்கு எலியா பலவீனத்தோடு மனதளவிலே சோர்ந்து போய் மனதளவிலே தேவனுடைய சமூகத்திலே சோர்ந்து போய் நிற்கிறான் பாருங்க. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே நான் உடைய ராஜ்யத்திற்கு வருகிறேன். ஏன்? அவனுக்கு ஒரு பலவீனம், அவன் சோர்ந்து போனவனாய் மனம் தளர்ந்தவனாய் நிற்கிறான். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே. எவ்வளவு பெரிய சோர்வு பாருங்க. பலத்தை இழந்து போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே, எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. இப்படிலாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் எடுத்துக்கிடுவாரா? எடுத்துக்கிடுவாரா? ஒரு அம்மா என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்கு தான் சொன்னாங்க, ஐயா தம்பி எனக்காக ஜெபம் பண்ணியா. எதுக்குமா? ஆண்டவர் என்னை எடுத்துக்கிறதுக்காக ஜெபம் பண்ண. புதுசா இருக்க ஜெப குறிப்பு. எல்லாரும் வியாதி மாறணும், துக்கம் மாறணும், கஷ்டம் மாறணும், கடன் மாறணும், பிரச்சனை மாறணும்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன எடுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுப்பா. உண்மையிலே சொல்ல, இந்த ஒரு ஜபத்தை மட்டும் தான் கர்த்தர் கேட்க மாட்டாங்கிற. இந்த ஜபத்தை மட்டும் கர்த்தர் கேட்கறதா இருந்தா நம்ம அப்பவே நிறைய பேர் அனுப்பியிருப்போம். அப்பவுமே அனுப்பியிருப்போம். ஒரு மாதிரிப்பட்ட கேஸ் எல்லாம் அப்பவுமே செஞ்சிருப்போம், அனுப்பி. அது ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அது காலம் நேரம் வரும்போது அவர் கூப்பிடுவார், அப்போ போயிடணும். ஆமென் சொல்லுங்க. அது எப்போ கூப்பிடுவாரு அது எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அது வரைக்கும் நம்ம இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கா நிற்கலாம், ஆண்டவருக்கா வாழலாம். அப்போ பாருங்க, இந்த எலியா சோர்ந்து போய் நிறைய பேரு எதுல சோர்ந்துடுறாங்க தெரியுமா? வார்த்தையினால் உண்டாகிற சோர்வு. என்ன சொல்றான் தெரியுமா? உனக்கு என்ன நடக்க போகுது பாரு. நீ எப்படி ஏன் ஜனத்துக்கு செய்தியோ அது போல நான் உனக்கு செய்யறேனா இல்லையா பாரு. அப்போ அந்த வார்த்தை மனதை சோர்வுக்குள்ளாக்குகிறது. பல நேரத்துல அருமையானவர்களே, சரீரம் சோர்ந்து போனா கூட ஒரு மாத்திரையை போட்டுச்சு எழுப்பிடுவோம். ஆனா இந்த மனசு இருக்கு பாருங்க, மனம் பல நேரத்துல சோர்ந்து போறதுனால நம்மளை எழும்பவே விட மாட்டேங்குது. உற்சாகமா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ இன்னைக்கு ஜபத்துக்கு வரலன்னா நாளைக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாரு, எதுக்கு போய் பேசாம அதுல உட்காந்து கொஞ்ச நேரம் தூக்கிட்டாவது வந்துருவோம், தலையா காட்டியும். சிலர் அப்படி கூட சொல்றாங்க, நான் வந்தேன்னு பாஸ்டருக்கு தெரியணும். கரெக்டா பாயிண்ட் வாங்கல தெரியும். உடனே பாஸ்டர் பேசுறாங்க, வந்திருக்கேன். அப்புறம் உட்கார்ந்து பிரசங்க நேரம் முழுவதும் 1ஆம் வானத்திலிருந்து 2ஆம் வானம் போய் 2ஆம் வானத்திலிருந்து 3ஆம் வானம் போய் அதுக்கு மேல போறதுக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு பல நேரத்துல மனசுல சோர்ந்து போனதுனாலதான் எதுவுமே கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு பலன் இல்லைங்க. சோர்வு. அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு ஒன்றும் இல்லையாட்டவரே. அவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்களே, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் மட்டும்தான் கல்யாணமா நடக்காதே, கல்யாணம் நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமாம், அவங்க ஆண்டவர் தேடுறாங்களா? அவங்க ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்காங்களா? இல்லையே, நான் தானே 24 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் தானே கர்த்தரை தேடுறேன், என் குடும்பம் தானே அங்கே போய் நிற்குது, என் குடும்பம் தானே எல்லா சபையெல்லாம் கிளீன் பண்ணுது, ஸ்தோத்திரம் எல்லாம் நான் தானே செய்யறேன், ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது. சோர்ந்து போறோம். இதுக்கு இடையில நம்ம கூட இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும், அது சொல்லும், பாரு இப்படி ஓடி ஓடி ஜெபத்துக்கு போனியே, இப்படி ஓடி ஓடி ஆராதனைக்கு போனியே, கருத்தரங்குன்னாங்க, ஆமா அந்த வாலிபர் கூட்டம்னாங்க, அந்த பெண்கள் கூட்டம்னாங்க, இப்ப 40 நாள் ஜெப வர வச்சிருக்காங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியே ஜெபமா ஓடி போனியே ராத்திரி போகலாம். ஓ ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு? ஏதாவது செஞ்சாரா? இதுக சொல்லணும். செஞ்சானா செய்யாம போனா உனக்கு என்ன? என் ஆண்டவர் எப்ப வேணாலும் செய்வார். அதை விட்டுவிட்டு இது சொல்லணும். ஆமா, என்ன ஓடி ஓடி போய் என்னத்த கண்டோம், ஓடி ஓடி போய் என்னத்த பார்த்தோம், அடுத்த வாரம் ஆளை காணவே காணாது. கேட்டா சோர்வு. அதனாலதான் 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்க ஊழியக்காரரு இப்படி யாரையாவது கொண்டு வந்து தட்டி எழுப்பி விட்டுட்டே போறாரு. இந்த 3 நாள் முகாமில் நாங்க எழுப்பி விட்டுருக்கோம். இது எப்போ ஜோர்ந்து போகணும்னு தெரியல, ஆனா பிளான் பண்ணிட்டார். இன்னும் 3 மாசத்துல அடுத்து மறுபடியும் வருவீர்கள். இன்னும் சோர்ந்து இருக்கிறவர்களை எழுப்ப. அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும் போது நமக்கு தான் இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார். ஐயோ என்ன மாதிரி இருந்துச்சு, இன்னும் ஒரு 4 நாள் கூட்டம் இருந்தா அழகா இருக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்க, காணிக்கை கொடுங்க, அவர் நடத்துவார். அவர் வேண்டாம்னா சொல்லிட்டு இருக்காரு, கொடுங்க, நடத்துவார். ஆனா அடுத்த நேரம், அடுத்த வாரம், அடுத்த மாதம் அப்படியே மனதில். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நடந்துச்சா, உன் ஜெபம் கேட்கப்படுச்சா, அற்புதம் நடந்துச்சா, உனக்கு வேலையில் அதிசயம் நடந்தா, குடும்பத்தில் அற்புதம் நடந்தா, யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தை நம்மளை அப்படியே சோர்ந்து போக பண்ணுகிறது. கர்த்தர் விடுவாரா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. அல்லேலியா கூட சோர்வா தான் இருக்கு. ரொம்ப வீக்கான அல்லேலியாவை சொல்றீங்க. அல்லேலூயா. சோர்ந்து போனவர்களுக்கு பலம். அல்லேலூயா. எலியா சூரச்சுருவில படுத்து கிடக்குறான். போதும் போதும், ஊழியம் செஞ்சது போதும், ஆத்துமாதான் செஞ்சது போதும், சபைக்கு போனது போதும், இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேனே, இனிமே ஆண்டவருக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேனே, அப்படிதான் நான் இனிமே கூட்டத்துக்கே போக மாட்டேனே, அந்த பக்கமே நான் போக மாட்டேனே, சோத்திரம் அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தட்டுறாரு. முதல்ல தூதன் அனுப்புறாரு, டே போடா, அவன் சூரச்சுக்குள்ள படுத்து கிடக்காண்டா, எழுப்பு, அவனை எழுப்பு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம கூட்டத்துக்கு எழுப்புதல் கூட்டம்னு பேரு. ஆமே, நம்ம கூட்டம்லாம் வைக்கிற என்ன கூட்டம்? எழுப்புதல் கூட்டம். ஒண்ணு அவன் தூங்குறவனா இருக்கணும், இல்லைன்னா அவன் செத்தவனா இருக்கணும். ரெண்டு ஊழியத்தையும் செய்யறதுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கான். அது செத்தவனை ஈஸியா எழுப்பிடலாம், இவனை ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதுவும் சிலர் தூங்குற மாதிரி நடிப்பான் பாருங்க, அவனை எழுப்ப இதை விட கஷ்டம். இல்லையா சொல்லுங்க. பலன் கர்த்தனுக்கு பலனை புதிதா கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை நான் மீதியானின் கையில் இருந்த ஜனங்களை ரட்சிப்பேன். சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு சாயங்கால வேளையில உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்க போறார். இந்த பலன் உங்களை ஓட வைக்கும், இந்த பலன் உங்களை செய்ய வைக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, ஆகையால் தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதுக்கு பலன்? அதுல 3 பாயிண்ட் இருக்கு. அந்த வசனத்துல 3 பாயிண்ட் இருக்கு. எதுக்கு பலன்? நான் உங்ககிட்ட கேள்வியே கேட்க கூடாது பாருங்க. ஆமா, ஏன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் பலவீனர்களா இருக்கீங்க. என்ன பலன்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, ஆகையால். வாசிங்க, யாராவது வாசிக்கையா செய்யுங்க. எதிர்க்கவும் என்று சகலத்தையும் செய்யவும் நிற்கவும் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, ஆகவே எதிர்க்க பலன், நிற்க பலன், செய்ய பலன். 3 காரியங்கள் சொல்றாரு. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பலனை இன்னைக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அன்னைக்கு இயேசுவோடு நிற்க முடியல பேதுருவுக்கு. நீயும் அவரோடு கூட இருந்தவன் தானே கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்ல அவனுக்கு முடியல பேதுருவுக்கு. இயேசு சிலுவையிலே மரிக்க போகிறார், சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்த போகிறார், தெரியும். அவன் சொல்லுகிறான், அந்த இயேசுவை நானும் கூட இருந்தவன் சொல்லி இருக்கலாமே. ஒரு பெண்ணு கேட்கிறா, இவனை பார்த்தா இவனும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னா, இல்ல எனக்கு இயேசுவையே தெரியாது. அப்படி பலவீனப்பட்டவன், இயேசுவையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தவன். பெந்தைக்கோஸ்தை நாளிலே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கின பொழுது 120 பேரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அந்த பேதுருவும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டார். வெளியில சலசலப்பு, வெளியில பயங்கரமான பேச்சு, என்னமா பேசுறான்னு தெரியல. எப்படின்னு சொல்லிப்பான், ஒரே சத்தமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இங்க ஒரே சத்தமா இருக்கு, என்ன நடக்குன்னு தெரியல. யோசித்து பாருங்களேன். பல நேரத்துல திடீர்னு ஒருத்தன், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் நம்மளை ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது
உள்ள வந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு உண்மையா ஒண்ணுமே புரியாது. நம்மளை பார்த்த உடனே அவன் மைண்ட்ல இப்படிதான் சொல்லுவான், என்னடா எல்லாம் லூஸா இருக்கு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவான் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கை தட்டுறது இல்லை. ஜெபம் பண்ணும்போது சிலர் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, சிலர் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, சிலர் ஆண்டவரே ஆடாம அசையா. அப்ப அவன் பார்க்கும்போது என்னடா ஒண்ணு கை தட்டுது, ஒண்ணு கையை தூக்கிட்டு இருக்கு, ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் சில சேர விட்டே என்ன செய்யல எழும்பல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குன்னா உண்மையிலே இது லூசு தானே அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா நமக்கு அவனை பார்த்தா எப்படி இருக்குன்னா உண்மையில அவன் தான் லூசு மாதிரி நமக்கு தெரியும். எல்லாரும் வெளியே என்ன பேசுறாங்க தெரியும்? ஒரு கூட்டம் 120 பேர் சத்தம் போட்டு என்னென்னலாமோ பேசுறான், என்னென்னலாமோ பேசுறான். ஐயோ அப்படின்னு அவங்க இருக்கும்போது அந்த 11 கூட பேதுரு எழுந்து நின்று, எந்த பேதுரு? எந்த பேதுரு? இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்ன பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, இயேசுவை விட்டு விலகி போன பேதுரு, இயேசுவை தெரியாது என்று சொன்ன பேதுரு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது, பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கின வல்லமை, பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட மகிமை அதே பேதுருவுக்குள்ளும் இறங்கினது. அன்றைக்கு மறுதலித்தவன், நிற்க திராணி இல்லாதவன், அன்றைக்கு சொல்வதற்கு திராணி இல்லாதவன், இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லும் பொழுது ஆம் நான் இயேசுவோடு இருந்தேன் என்று சொல்ல திராணி இல்லாதவன் இப்போ 11 கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாப்பா. நீங்கள் நினைக்கிறபடி வெறி கொண்டவர்கள் அல்ல, யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சபைகள்ல நடக்கிறது என்ன தெரியுமா? சபையில 10 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, 15 வருஷம் விசுவாசி. யாராவது ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு தான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அப்படி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவங்களுடைய வலது கையை உயர்த்துங்கன்னா இந்த 10 வருஷம் விசுவாசி, ஒழுங்கா கம்யூனியன் எடுக்கிற விசுவாசி முதல்ல கையை தூக்கும். ஆச்சரியமா இருக்கும். சில கூட்டங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த கை தூக்குறதே யாருதான்? இந்த விசுவாசிகள் தான். நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்று. அப்ப 10 வருஷமா விசுவாசியா இருக்கிறீங்க, கம்யூனியன் எடுக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, இப்பதான் முதல் முறை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கேன்னு சொல்றீங்க. இல்ல அவர் பாவம் இல்ல, கையை தூக்க சொல்றாருல்ல. 10 பேர் கை தூக்குன்னு அவருக்கு சந்தோஷமா தானே இருக்கும். வர்ற ஊழியக்காரெல்லாம் கையை தூக்குங்க, அப்படியே முன்னால வாங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கறவங்களாம் முன்னால வாங்கன்னா போறது யாரு? கமிட்டி மெம்பரு, உடன் ஊழியக்காரரு. எதுக்குன்னே தெரியாம கையை தூக்கிட்டு போறது. நான் சொல்றேன், அன்னைக்கு அவன் பிரசங்கம் பண்ணின பொழுது, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரே பிரசங்கத்துல 3000 டிக்கெட்டை தூக்கினார் பாருங்க. அதுக்கு இவ்வளவு அமைதியா இருந்தா பேதுருக்கு ஒரு வருத்தம் இருக்காது? இவ்வளவு பயங்கரமா ஊழியம் செஞ்சிருக்கேன், ஒரு அல்லேலியா வந்து ஜனங்கள் சொல்லலையே. பரலோகத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட பேதர் கேட்பாரு, அன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன பற்றி சொல்லும்போது நீங்க ஒருத்தர் கூட அல்லேலியா சொல்லல, போங்க அந்த பக்கம் அப்படிப்பா. அப்படியாவது ஒரு அல்லேலியா சொல்லுவாங்க. அப்படிலாம் கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், அது பேதர் கேட்டு விடுவாரு. சொல்லுங்க ஆமென் சொல்லுவோமா? ஐயா, நிற்க பலனற்றவன் ஆவியானவர் வந்தபோது பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றான், ஜனங்கள் இப்படி சொல்றாங்க, இவன் பேதுரு தானே? ஆமா பேதுரு தான். இவன் பேச தெரியாத இவனுக்கு, இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா, இவனுக்கு பேசவே தெரியாத, இவ்வளவு அழகா பேசுறான்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை பலப்படுத்தும் பொழுது அவன், நான் சொல்லுகிறேன், உலகம் உங்களை உற்று பார்க்க. நிற்க பலன் இல்லையா? கர்த்தருக்காக நிற்க பலன் இல்லையா? தேவனுக்காக நிற்க பலன் இல்லையா? இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பலனை தர போறார். சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எதை புதிதாக்க போறாரா தெரியுமா? ஒன்று, மனதை புதிதாக்க போகிறார். இரண்டாவது, சரீரத்தை புதிதாக்க போகிறார். மூன்றாவது, பலனை புதிதாக்க போகிறார்.
4வது வழியை புதிதாக்க போகிறேன். நீங்கள் அறியீர்களா, நான் வனாந்தரத்திலே அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்தரத்துல வழியை புதிதாக்க போறாரு. நீ போகிற பாதையில எங்க போகணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, கர்த்தர் ஒரு வழியை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத பார்த்திராத வழியிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்க்காத வழி. தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு புதிய வழி ரெடியா இருக்கு. உனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, அதுக்காக வருத்தப்படாத. நீ தேடின வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, நீ எதிர்பார்த்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, நீ தேடி போய் தட்டின வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்கிறார், மாறவே இல்லை, வழியே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதை பற்றி கவலைப்படாத, உனக்கு நான் இன்னொரு வழியை வச்சிருக்கிறேன். ஒரு வழி அடைக்கப்பட்டால் வேறு வழி உனக்காக திறக்கப்படும். சொல்லுங்க, வழியை புதிதாக்க விரும்புகிறவன். ஓ இதுதான் இப்படிதான் எனக்கு நடக்கும், இப்படிதான், அப்படி இல்லைங்க. எங்கேயும் கர்த்தர் வாசலை திறப்பாரு, எப்படி வேண்டுமான வாசலை திறப்பாரு. ஓ கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு வழியை உனக்கு புதிதா திறந்து தரப்போறேன். அந்த வழியில நான் உன்னை கொண்டு போறேன். அதுல உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும், அதுல உனக்கு சந்தோஷம் இருக்கும், அதுல உனக்கு மகிழ்ச்சி இருக்கும், அதுல உனக்கு ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஓ வழியை புதிதாக்க விரும்புகிறேன். ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டு விட்டார். அடைக்கப்பட்ட வாசலுக்காக வருத்தப்படாத, அடைக்கப்பட்ட வாசலை குறித்து கவலைப்படாத, அடைக்கப்பட்ட வாசலை குறித்து கலங்கி நிற்காத. எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா? எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா? இல்லங்க, உனக்காக இன்னொரு வாசலை திறக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறாரா? ஒரு புதிய வழி உனக்காக திறக்கப்படுது. உன் வேலையில ஒரு நெருக்கம், நீ செய்கிற தொழில ஒரு நெருக்கம், உன் குடும்பத்துல ஒரு நெருக்கம், சில நெருக்கத்துக்குள்ள நின்றுகிட்டு இருக்கிற. அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கணும்னு உனக்கு தெரியல, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் போராட்டம். யாருடைய தயவு உனக்கு இல்ல. அநேகர் உனக்கு வாக்கு பண்ணினாங்க, நான் சரி பண்ணி கொடுக்கிறேன், நான் இதை சரி பண்ணி கொடுக்கிறேன், நடக்கல. கர்த்தர் சொல்றார், உனக்காக ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வழியில நான் உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென். இந்த மாதம் முடிந்து புதிய மாதத்திற்குள் போகும்போது உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வழியில கர்த்தர் உன்னை கொண்டு போய் உன்னை நடத்தி கொண்டு போவார். அந்த வழியில ஆசீர்வாதம் இருக்கு, அந்த வழியில நன்மை இருக்கு, நீ எதிர்பார்த்த அந்த வழியில இருக்கு, நீ ஜெபம் பண்ணினது அந்த வழியில இருக்கு, நீ கேட்டுக்கொண்டது அந்த வழியில இருக்கு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சில வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், அடைக்கப்பட்டது. எவ்வளவோ முயற்சி செய்றீங்க, மாற்றமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை குறித்து வருத்தப்படாத. அதை விட ஒரு பெரிய வாசலை, அதை விட பெரிய வழியை உனக்கு நான் திறக்கிறேன். கமான் உனக்கு நான் திறக்கிறேன். இன்னைக்கு நடக்கும். உன்னை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, உன்னை பார்த்து அவமானமா பேசுறாங்க, உன்னை பார்த்து உன் ஜபத்தை, உன் வைராக்கியத்தை, உன் விசுவாசத்தை அநேகர் அவமானமா பேசுறாங்க. அதே கண்களுக்கு முன்பாக, அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே நபருக்கு முன்பாக உனக்கு ஒரு வாசலை திறந்து அதுல உட்பிரவேசிக்க செய்யும் போது நீங்க சொல்லுவீங்க, சத்துருடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஏன் பாத்தியோ நிரம்பி வழிகிறது சபையே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எஸ், நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? எழுமை நிற்போம். சீக்கிரமா நெருக்கப்பட்ட காலம் முடியுது. எஸ், ஒரு நெருக்கத்துக்குள்ள, பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ள நிற்கிறீங்க பிரதர். ஆனா வெளியே சொல்லல, உன் கஷ்டத்தை வெளியே சொல்லல, உன் பாட வெளியே சொல்லல, உன் சூழ்நிலை, நீ சந்திக்கிற சில சூழ்நிலை உன் மனைவிக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, உன்னை சார்ந்தவங்களுக்கு தெரியாது. இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அப்படிதான் நீ நிற்கிற. இன்னைக்கு உன் நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நீ நிற்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உனக்கு ஒரு வழியை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியத்தை தேவன் உனக்காக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுது தோன்றுகிறது. விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதை புதிதாக்குகிறவர்,
சரீரத்தை புதிதாக்குகிறவர், பலனை புதிதாக்குகிறவர், வழியை புதிதாக்குகிறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எஸ் 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 ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, வாசல் திறக்கிற நேரம் இதோ 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 உனக்காக சில அற்புதத்தை செய்ய போறார். நீ நினைத்தபடி அல்ல. நீ நினைக்கலாம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். உன் நினைவின்படி அல்ல, உன் நினைவின்படி அல்ல, உன் நினைவின்படி அல்ல. கர்த்தருடைய நினைவின்படியே, கர்த்தருடைய திட்டத்தின்படியே. உன் நினைவை விட அவருடைய நினைவு பெருசா இருக்கு. உன் எண்ணத்தை விட அவருடைய எண்ணங்கள் பெருசா இருக்கு. நீ நினைக்கிறத விட அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஜெபிக்க ஆயத்தமா? சிலரோடு இந்த அருமையான ஆராதனை வேளையில ஆவியாக இடைப்படுறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் பேசுறத பார்க்கிறேன். ஆமென் ஆமென். கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்கிறேன். வேணும்னா பாரு, வேணும்னா இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள இந்த எழுதி வச்சுக்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். சிலருடைய மனசுல இருக்கிற போராட்டம், சிலருக்கு மனசோட போராட்டம், சில போராட்டத்தின் நிலையில நிற்கிறீங்க. கர்த்தர் மனதை புதிதாக்க போறாரு. மனசை புதிதாக்க போகிறார். மனதை புதிதாக்க போறார். மனசை புதிதாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்போ இந்த ஜெப வேளையில, இப்போ தேவனை துதிக்கிற வேளையில, இப்போ கர்த்தரை உயர்த்துகிற வேளையில, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையில அக்கினி சில தடைகளை உடைக்கிறது, சில கட்டுகளை உடைக்கிறது, சில போராட்டத்தை உடைக்கிறது. வெற்றிக்கொள்ளுங்க. கட்டை உடைக்கிற. இப்போ எஸ் இந்த ஜெப வேளையில வல்லமை வெளிப்படு. கர்த்தருடைய மகிமை. இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறியவாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலும் சித்தவோம் சொல்லவே
எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை நன்மையால் என்று அலங்கரியோ. மேல உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேராக தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நமக்கு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசுகிறார். இந்த மாதம் முடிவத்துக்குள்ள தேங்க்யூ லார்ட். முன்னாடி கொடுக்க முடிவத்துக்குள்ள ஆண்டவர் செய்வேன் வாக்கு பண்றாருல. ஓ, நம்முடைய மனதை புதிதாக்குகிறவர். ஒரே மலால மரமரியா சந்தால மரியாக்கா நந்தால மல ஒரே மலால இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். மலபு சிபிரியால மலரம் மலமரியா கொஞ்ச நேரம் அவரை வர்ஷிப் பண்ண போறோம். எல்லாரும் ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya hallelujah hallelujah. Ora baka shala bala naka rabala lema kapa lala laka rabalala lema karaniya bashela. Oh hallelujah. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. இப்போதுமே என்னே உம்மால்தானே மேன்மை வந்தது. நீர் போதுமே என்னே உம்மால்தானே சொல்லி போதுமே நீர் போதுமே உருவாக்கும் கட்டுங்க. அப்படி நம்ம நாட்களைக்குள்ள போக போகிறோம். நாட்களைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒப்பு கொடுப்போமா? முழங்கள் போடுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் அப்பா. அப்படி இருக்கிற இடங்களிலே முழங்கால் போட்டு மைக்கொண்டு செட் ஆகல இருக்கு. சொல்லை முடிய நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோஸ்திரம் சோஸ்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே சோஸ்திரமே. எண்ணி முடியா செய்பவரே சோஸ்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம்.